அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி உங்கள் குடும்பத்தை முன்னேற்றணும், எப்படி என்ன பண்ணி உங்கள் பட்ஜெட் பண்ணி உயர்த்தணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறீங்க, அதிக வருமானம் உங்களுக்கு வருது. அது என்ன செய்கிறீங்க? மோர் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப செலவு பண்ணுறீங்க. மாத இறுதியில் என்ன ஆகுது? நோ மணி ஆகுது. மறுபடியும் சேம் சர்க்கிள். நல்லா கவனிங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, ரொம்ப வருமானம் ஈட்டுறீங்க, மோர் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமான செலவு பண்ணுறீங்க, மாத இறுதியில் நோ மணி, சேம் சர்க்கிள். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இதை மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஒரு பெஸ்ட்டாக ஆக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு பட்ஜெட் ஸ்கீமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு லட்சாதிபதி ஆகலாம், ஒரு நல்ல ஒரு வசதியாக ஆகலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஏற்கனவே நடந்த விஷயங்கள், நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ரூல்ஸு என்ன, அந்த பட்ஜெட் பிளான் என்னென்னு பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போகலாம். நான் சொல்கிற அந்த விதி பட்ஜெட் பிளான் 50%, 50, 30, 20 இந்த விதியை நீங்கள் ஒரு பேசிக் ஒரு பட்ஜெட் பிளானோட நல்ல விதி. இந்த விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மாத இறுதியில் உங்கள் கையில் எவ்வளோ மணி மிச்சமாகும் தெரியுமா? கண்டிப்பாக நிறையா இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறோம், நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கணும், என்ன பட்ஜெட் போட்டேன் யூஸ் ஆச்சு அப்படின்னு. சரியா? வாங்க உள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். 50, 30, 20 விதி. அதாவது இந்த விதியை நீங்கள் ஒரு பட்ஜெட்டோட விதி, பேசிக் விதி. இந்த விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் இன்கம்மை, வருமானத்தை பிரித்து நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேவிங் பண்ணி வாழ்க்கை முன்னேறலாம். இங்கே பாருங்கள், 50%, 30%, 20 விதி. அதாவது உங்கள் முழு சேலரி, அதாவது முழு சம்பளத்தில் உங்கள் சேலரியில் இதை மாதிரி 50%, 30%, 20% பிரிச்சுக்கிறணும். இந்த மாதிரி பிரித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை என்னென்ன செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 50%, அதாவது சம்பளத்தோட 50% அத்தியாவசியம் யூஸ் பண்ணணும். அதாவது வாடகை, உங்கள் வீட்டு வாடகை கொடுக்கணும், மின்சாரம். ஒரு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, இல்லை வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க. அது கண்டிப்பாக உதவும். நிறைய பேர் என்ன சம்பளம் வாங்கி ஒரு யூஸ்ஃபுல் இல்லாமல் நிறையா செலவழிச்சிட்டு என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் ஆகும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, இல்லை எழுதி வச்சுங்க. 50% அத்தியாவசியம் பாருங்கள். வீட்டு வாடகை, மின்சாரம், உணவு, கல்வி, இஎம்ஐ, மெடிக்கல் செலவு. இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு சம்பளத்தில் 50% எடுத்து வச்சுக்கணும். அதை இந்தந்த செலவுகள் மட்டும் செலவு பண்ணணும். வீட்டு வாடகை, மின்சாரம், இதை எழுதி வச்சுங்க. இதுக்கெலாம் செலவு பண்ணணும் 50%. அதுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் வீட்டு வாடகை, மின்சாரம், உணவு, கல்வி, இஎம்ஐ, மெடிக்கல் செலவு உங்கள் சம்பளத்தில் இந்த 50%க்குள்ளே இந்த செலவெல்லாம் வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், 30% பாருங்கள். அதுக்கடுத்து 30% விருப்ப செலவுகள். அதாவது நம்ம விரும்புகிறது, அதாவது இன்றைக்கி நம்ம படம் பார்க்க போகலாம், ஒரு ஆசைப்பட்டு ட்ரெஸ் வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் போகலாம், அந்த மாதிரி செலவுகளை இதில் வச்சுக்கணும். பாருங்கள், 30% விருப்ப செலவுகள். பாருங்கள், மூவி போகிறது, படத்துக்கு போகிறது. இதை நீங்கள் அவாய்ட் கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் பண்ணால் கூட ஃபேமிலி விருப்பப்பட்ட கூட பண்ணலாம். இதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் 30% தான் உங்களுடைய இந்த செலவுகள்லாம் இருக்கணும். மூவி, படத்துக்கு போகிறது. ஷாப்பிங், அதாவது நீங்கள் ஷாப்பிங்னால் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறது, எந்த ஒரு ஷாப்பிங்காக இருக்கலாம். ஹோட்டல், அதாவது நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு மாதம் ஒரு தடவை சாப்பிட போகிறோம், இல்லை 2 தடவை சாப்பிட போகிறோம் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். டூர், வெக்கேஷன் போகிறது, சம்மர் லீவில் இந்த மாதிரி வெளியில் போகிறது. நியூ மொபைல் பர்ச்சேசிங், அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். அதாவது ஒரு மொபைல் வாங்கினா அதை புது மொபைலை வாங்கிட்டே இருக்கணும், அது மாதிரி அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் எல்லாமே, விருப்பங்கள் எல்லாமே இந்த 30% உள்ளே இருக்கணும். அதாவது உங்கள் சேலரியில் 30% உள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபினான்ஷியல் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்கள் பணத்தை சேமிக்க முடியும். அதுக்கடுத்து பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள். 20% சேவிங், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த சம்பளத்தில் 20% நீங்கள் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதாவது நான் எமர்ஜென்சி ஃபண்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கணும். ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டிபாசிட், ஃபிக்ஸட் டிபாசிட் ஒரு சேவிங், மியூச்சுவல் ஃபண்டு ஒரு சேவிங், பிபிஎஃப் ஒரு சேவிங், இன்சூரன்ஸ். நீங்கள் 20% இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு சேவிங் மெத்தடு. இது எல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணம் பாருங்கள், இதான் 50, 30, 20ஓட ஒரு பெர்சன்டேஜோட ஒரு செலவுகள். உதாரணம் பாருங்கள், நீங்கள் ஒரு மாத சம்பளம் ஒரு 30,000 வாங்குறேன்னு வச்சுங்களேன். ஒரு 15,000 அத்தியாவசிய பொருள். நான் சொன்னல அத்தியாவசிய பொருள்னால் 50% எப்படின்னா 15,000 வருது. அத்தியாவசியம் சொன்னல, வீட்டு வாடகை, மின்சாரம், உணவு, கல்வி, இஎம்ஐ, மெடிக்கல் செலவு தனியாக எழுதி வச்சு இந்த 30,000 ஒரு எக்ஸாம்பிள் 30,000 வாங்கினா இது எல்லாமே இந்த 15,000த்துக்கு உள்ளே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ண முடியும். விருப்பங்கள் பாருங்கள், 9,000 ரூபா, அதாவது 30% விருப்பங்கள் போட்டிருக்கேன்.
இதில் 9000. இந்த 9000த்துக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட விருப்ப செலவுகள் எல்லாமே இருக்கணும். படத்துக்கு போகிறது, மூவி போகிறது எல்லாமே இருக்கணும். இதில் நீங்கள் குறைச்சி நீங்கள் அதை சேவிங்கும் பண்ணலாம், இல்லை நீங்கள் அத்தியாவசிய செலவுக்கும் கொண்டு போகலாம். மேக்ஸிமம் நீங்கள் அந்த விருப்பங்கள் 30% நீங்கள் குறைக்கலாம், குறைச்சி சேவிங் கொண்டு வரலாம். அதுக்கடுத்து பாருங்கள் 20% சேவிங், அதாவது ரூ. 6000. இந்த ரூ. 6000 கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி ஆகணும். சரியா? இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மாத இறுதியில் கையில் பணம் கண்டிப்பாக மிச்சம் இருக்கும். இந்த பட்ஜெட்டை ப்ளீஸ் எல்லோரும் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வாழ்கிறனால என்ன நன்மைகள் கிடைக்குது மட்டும் பாருங்கள். பட்ஜெட் போட்டு நம்ம வாழ்கிறனால என்ன நன்மைகள் கிடைக்குது பாருங்கள். செலவுகள் குறையும், அதாவது அதிக செலவுகள். நீங்கள் இந்த மாதிரி 50%, 30%, 20% அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவு எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்கள் கையில் காசு கண்டிப்பாக நிற்கும். சேமிப்பு அதிகரிக்கும். கரெக்டாக நீங்கள் அந்த 20% சேவ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாதம் ஒரு வருஷ இறுதியில் பாருங்கள் பயங்கர அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கும். கடன் குறையும். நீங்கள் தான் கடன் அடைக்க கரெக்டாக நீங்கள் பண்ணிடுறீங்களா, அப்போ கடன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். எமர்ஜென்சி வந்தால் சமாளிக்கலாம். சப்போஸ் ஒரு வேலை இழப்பு, இந்த மாதிரி ஒரு கொரோனா டைம் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா, உங்கள் சேமிப்பு அது எனக்கு கண்டிப்பாக உதவும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் குறையும். ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணி வாழ்கிறீங்க, சேவ் பண்ணுறீங்க, இஎம்ஐ கட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் இதே இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அதாங்க ஒரு ரூல்ஸு. நீங்கள் 50%, 30%, 20% இந்த பட்ஜெட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது வாழ்க்கையில். சேவிங் ஆகிரும், கடன் குறைஞ்சிரும். ஒரு நல்லா ஃபுல்லாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம். சேவ் பண்ணி உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சரை உருவாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுடைய ஒரு சேவை மனப்பான்மையில் தொடங்கப்பட்ட சேனலு. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லணும், நான் அந்த ஃபாலோ பண்ணால் எனக்கு பணம் மிச்சமாச்சு அப்படின்னு. சரியா? பெரிய மாஸ் எடிட்டிங்லாம் இல்லை, என்னோடய பேனா பேப்பரை வச்சு எழுதி உங்களை நம்பி தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சரவணன்.